அபூதர்தார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவுளமானார்கள், யார் காலையில் 10 முறையும் மாலையில் 10 முறையும் என் மீது ஸலவாத் சொல்கின்றாரோ, கியாமத்துடைய நாளில் எனது சந்திப்பு அவருக்கு கிடைக்கும். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதனா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லிம். இறுதிப் படை. தற்பெருமையும் அகம்பாவமும் கொண்ட ரோமானியர்கள் அல்லாவையும் அவரது தூதரையும் நம்பிக்கை கொண்டவர்களின் வாழ்க்கைக்கு நெருக்கடி கொடுத்து வந்தனர். தங்களுக்கு கீழ் உள்ளவர்கள் யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்களை கொன்றார்கள். ரோமர்களின் ஆளுநராக மான் பகுதியில் உள்ள ஃபர்வா இப்னு அம்ர் யுதாமி இஸ்லாத்தை ஏற்றபொழுது அவரை கொடுமைப்படுத்தி கொன்ற நிகழ்ச்சியை ஏற்கனவே நாங்கள் விவரித்திருக்கின்றோம். முன்னால் உள்ள எபிசோடுகளில் நீங்கள் பார்க்கலாம். ரோமர்களின் இந்த அடக்குமுறைகளையும் அத்துமீறலையும் முடிவுக்கு கொண்டு வர பெரும் படை ஒன்றை ஹிஜ்ரி 11 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயார்படுத்தினார்கள். ரோமர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள பலஸ்தீன் பகுதியில் பல்கா மற்றும் தாரூம் எல்லைகள் வரை சென்று எதிரிகளை எச்சரித்து வருமாறு அந்த படைக்கு ரசூலுல்லாஹ் ஆணையிட்டார்கள். எல்லைகளில் வசித்து வந்த அரபியர்களின் உள்ளங்களில் இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்களின் மீது நம்பிக்கையை வர வைப்பதற்காகவும், கிறிஸ்தவ ஆலயங்களின் ஆதிக்கத்தை யாராலும் எதிர்க்க முடியாது என்ற நம்பிக்கையை தகர்ப்பதற்காகவும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது ஆபத்துக்களையும் மரணத்தையும் தேடித்தரும் என்று எவரும் எண்ணிவிடக் கூடாது என்பதற்காகவும் இந்த படை அனுப்பப்பட்டது. இந்த படையின் தளபதி வயது குறைந்தவராக இருப்பதை குறித்து மக்கள் பலவாறாக பேசினர். அவருடன் புறப்பட தயங்கினார்கள். இதை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரது தலைமையை இடித்துரைத்தீர்கள் என்றால் இதற்கு முன் அவரது தந்தையின் தலைமையையும் இடித்துரைத்திருப்பீர்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர் தலைமைக்கு ஏற்றவரே, தகுதியானவரே. மக்களில் எனக்கு மிக நேசமானவர்களில் அவரும் ஒருவரே. அவருக்கு பின் நிச்சயமாக இவரும் எனக்கு நேசமானவர்களில் ஒருவரே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த எச்சரிக்கைக்கு பிறகு மக்கள் எல்லாம் உசாமாவின் படையில் சேர்வதற்கு ஆர்வத்தோடு குழுமினார்கள். உசாமா ரலியல்லாஹு அன்ஹு படையை முழுமையாக ஒழுங்குபடுத்தி கொண்டு மதீனாவிலிருந்து புறப்பட்டு 8 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஜுர்ரப் என்ற இடத்தில் தங்கினார்கள். இந்த தருணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள் என்ற துக்கமான செய்தி கிடைத்தது. அல்லாஹ்வின் முடிவு என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக சற்று தாமதித்தார். இந்த படை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியின் பொழுது புறப்பட வேண்டிய முதல் இராணுவ படையாக அமைய வேண்டும் என்பது அல்லாஹ்வின் நாட்டமாக இருந்துவிட்டது. புறப்படுவதற்கான அறிகுறிகள். அழைப்பு பணி நிறைவுற்று இஸ்லாம் நிலைமைகளை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் பொழுது இந்த உலக வாழ்க்கையிலிருந்தும் அதில் வாழ்பவர்களிடமிருந்தும் விடைபெறும் அறிகுறிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உணர்வுகளில் தோன்றின. அவர்களது சொல் செயல்களிலும் அது வெளிப்பட்டன. ஹிஜ்ரி 10 ரமலான் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 நாட்கள் இத்திகாஃப் இருந்தார்கள். பொதுவாக 10 நாட்கள் இத்திகாஃப் இருப்பதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழக்கமாக இருந்தது. இம்முறை வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி அவர்களிடம் வந்து 2 முறை குர்ஆனை பரிமாறிக்கொண்டார்கள். இறுதி ஹஜ்ஜில் இந்த ஆண்டுக்கு பின் இந்த இடத்தில் உங்களை நான் சந்திக்க முடியாமல் போகலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருந்தார்கள். ஜம்ரத்துல் அகபாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்கும் பொழுது உங்களது வணக்க வழிபாடுகளை, ஹஜ் கடமைகளை என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஆண்டுக்கு பிறகு நான் ஹஜ்ஜுக்கு வர முடியாமல் போகலாம் என்றும் கூறியிருந்தார்கள். ஹஜ் பிறை 12 சூரத்து நசர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது. இவற்றிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகை விட்டு விடைபெறப் போகின்றார்கள். அவர்களது மரண செய்தி அவர்களுக்கு வந்துவிட்டது என்பதை தெளிவாக உணரலாம். துல்ஹஜ் முடிந்து முஹர்ரம் முடிந்தது. சஃபர் மாதம் பிறந்தது. ஹிஜ்ரி 11 சஃபர் மாத ஆரம்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதுக்கு சென்றார்கள். அங்கு ஷஹீதானவர்களுக்காக அல்லாஹ்விடம் இறைஞ்சி தொழுதார்கள். இருப்பவர்களுக்கும் இறந்தோருக்கும் விடை கூறுவது போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த செயல் அமைந்தது. பின்பு தங்களது பள்ளிக்கு வந்து மிம்பரில் ஏறி, நான் உங்களுக்கு முன் செல்கின்றேன். நான் உங்களுக்கு சாட்சியாளர். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் தற்பொழுது எனது நீர் தடாகத்தை பார்க்கிறேன். எனக்கு பூமியில் உள்ள பொக்கிஷங்களின் சாவிகள் கொடுக்கப்பட்டன. அல்லாஹ்வின் மீது ஆணையாக எனக்கு பின் நீங்கள் இணை வைப்பவர்களாக மாறி விடுவீர்கள் என்று நான் அஞ்சவில்லை. இந்த உலகத்துக்காக நீங்கள் சண்டையிட்டுக் கொள்வீர்களோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று கூறினார்கள். ஒரு நாள் நடுநிசையில் வகை மன்னரைக்கு சென்று அங்கு அடக்கம் செய்யப்பட்டவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடினார்கள். மேலும் மன்னரை வாசிகளே, மக்கள் இருக்கும் நிலையை விட உங்களது நிலை உங்களுக்கு இன்பம் பயக்கட்டும். இருள் சூழ்ந்த இரவு பகுதிகளை போன்று குழப்பங்கள் வர இருக்கின்றன. ஒன்றன் பின் ஒன்றாக தொடராக வந்து கொண்டிருக்கும். பிந்தியது முந்தியதை விட மோசமானதாக இருக்கும் என கூறிவிட்டு
நிச்சயமாக நாமும் உங்களிடம் வந்து சேருவோம் என்ற நற்செய்தியையும் அவர்களுக்கு கூறினார்கள். ரசூலுல்லாவின் நோயின் ஆரம்பம். ஹிஜ்ரி 11 சஃபர் மாதம் திங்கட்கிழமை பிற 28 அல்லது 29 ஜனாசா ஒன்றில் கலந்து கொள்ள பகீக் சென்றார்கள். நல்லடக்கம் செய்துவிட்டு திரும்பும் வழியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடும் தலைவலி ஏற்பட்டது. உடல் சூடு அதிகமானது. தலைமேல் கட்டியிருந்த துணிக்கு மேல் புறத்திலும் அனலை சூட்டை உடனிருப்போர் உணர்ந்தார்கள். 11 நாட்கள் நோய்வாய்ப்பட்ட நிலையில் மக்களுக்கு தொழுகை நடத்தினார்கள். 13 அல்லது 14 நாட்கள் கடினமான நோயில் கழித்தார்கள். இறுதி வாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோய் கடுமையாகவே நாளை நான் எங்கிருப்பேன் என்று துணைவியரிடம் விசாரிக்க தொடங்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துணைவியர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பிய வீட்டில் தங்குவதற்கு அனுமதித்தனர். ஒருபுறம் ஃபலல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, மறுபுறம் அலி இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு கைத்தாங்கலாக கால்கள் தரையில் உரசி கோடு போட்ட நிலையில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு சென்றார்கள். அவர்களின் தலை துணியால் கட்டப்பட்டிருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டிலேயே தங்களது வாழ்வின் இறுதி வாரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழித்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சூரா ஃபலக், நாஸ் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தான் கற்ற துவாக்களை ஊதி வந்தார்கள். பரக்கத்தை நாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கரத்தாலேயே அவர்களை தடவி விட்டார்கள். மரணத்திற்கு 5 நாட்களுக்கு முன்பு புதன்கிழமை உடல் நெருப்பாய் கொதித்தது. வலியும் அதிகமானது. அவ்வப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மயக்கமும் ஏற்பட்டது. அப்பொழுது பல கிணறுகளில் இருந்து தண்ணீர் எடுத்து வந்து 7 துருத்திகள் என் மீது ஊற்றுங்கள், நான் மக்களிடம் சென்று ஒப்பந்தம் வாங்கப் போகிறேன் என்று கூறினார்கள். தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு பெரிய பாத்திரத்தில் அமர வைத்து நீர் ஊற்றினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதும் போதும் என்று கூறினார்கள். அப்போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சூடு தணிய கண்டார்கள். தலையில் தடிப்பமான துணியை கட்டிக்கொண்டு போர்வையை போர்த்தியவர்களாக மிம்பரில் வந்து அமர்ந்தார்கள். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கடைசி சபையாகும். அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்துவிட்டு மக்களே என்னிடம் வாருங்கள் என்று கூறிய போது மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி விரைந்து வந்தனர். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியவற்றில் இதுவும் ஒன்று. யூத கிறிஸ்தவர்கள் மீது அல்லாஹ்வின் சாபம் ஏற்படட்டும். தங்களின் தூதர்களுடைய அடக்கஸ்தலங்களை வணக்கத்தலங்களாக மாற்றிவிட்டார்கள். மற்றுமொரு அறிவிப்பில் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் அழிப்பானாக. தங்களது தூதர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடங்களை வணங்கும் இடங்களாக மாற்றிவிட்டார்கள் என கபரை வணங்கும் இடமாக ஆக்காதீர்கள், எனது கபரை வணங்கும் இடமாக ஆக்காதீர்கள் என்று கூறினார்கள். தன்னிடம் பழிதீர்த்துக் கொள்ள மக்களிடம் தன்னை ஒப்படைத்தார்கள். யாரையாவது நான் முதுகில் அடித்திருந்தால் இதோ எனது முதுகை தந்து விட்டேன், பழி தீர்க்கட்டும். யாரையாவது கண்ணியம் குலைய திட்டியிருந்தால் இதோ நான் முன் வந்துள்ளேன், அவர் பழி தீர்த்து கொள்ளட்டும். பின்பு மிம்பரிலிருந்து இறங்கி லுகரை தொழ வைத்தார்கள். மீண்டும் மிம்பரில் ஏறி முன்னர் உரை நிகழ்த்தியவாறே பழி தீர்த்து கொள்ள வேண்டுவோர் பழி தீர்க்க கூறினார்கள். அப்போது ஒருவர் எழுந்து எனக்கு நீங்கள் 3 திர்ஹம் தர வேண்டும் என்று கூறவே, பழிலே நீங்கள் அதை கொடுத்து விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பின்னர் அன்சாரிகளை பற்றி விசேஷமாக சிறப்பித்து கூறினார்கள். அன்சாரிகளை பற்றி நான் விசேஷமாக அறிவுரை கூறுகிறேன். அவர்கள் எனது ஈரலும் இதயமும் ஆவார்கள். அவர்கள் தங்களது கடமையை நிறைவேற்றி விட்டார்கள். அவர்களுடைய உரிமையும் சலுகையும் மீதம் இருக்கிறது. அவர்களில் நல்லோர்களின் செயலை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்களில் வழி தவறியோரை மன்னியுங்கள். அவர்களின் நல்லோர்களின் செயலை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்களில் தவறு இழைப்போரை மன்னியுங்கள். வழி தவறியோரை அல்ல, தவறு இழைப்போரை மன்னியுங்கள். மற்றுமொரு அறிவிப்பில் மக்கள் அதிகமாகினர், ஆனால் அன்சாரிகள் குறைகின்றனர். இறுதியில் அவர்கள் உணவில் உள்ள உப்பை போன்று குறைந்து விடுவார்கள். உங்களில் ஒருவர் மற்றவருக்கு நன்மையோ தீமையோ செய்யும் அளவு அதிகாரம் பெற்றால் அன்சாரிகளில் நல்லோரின் சொல்லை ஏற்கட்டும். அவர்களில் தவறு இழைப்போரை மன்னிக்கட்டும். இவ்வாறு உபதேசம் செய்த பின்பு ஓர் அடியாருக்கு இந்த உலகில் உள்ளவற்றை உங்களுக்கு வழங்கட்டுமா அல்லது மறுமையில் என்னிடம் உள்ளவற்றை உங்களுக்கு தரட்டுமா என்று அல்லாஹ் வினவ, அதற்கு அந்த அடியார் அல்லாஹ்விடம் உள்ளதையே தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கும் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு கூறுவதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த பேச்சை கேட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள். எங்களது தந்தையரும் தாய்மாரையும் உங்களுக்கு அர்ப்பணமாக்குகிறோம் என்று கூறினார்கள்.
நாங்கள் அவரை கண்டு ஆச்சரியமுற்றோம். இந்த முதியவரை பாருங்கள், அல்லாஹ் ஓர் அடியாருக்கு உலக வசதிகளை வழங்கட்டுமா அல்லது தன்னிடம் மறுமையில் உள்ளதை வழங்கட்டுமா என வினவினான் என்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதற்கு தந்தையரும் தாய்மாரும் அர்ப்பணம் என்று கூறுகின்றாரே என்று மக்கள் பேசினர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எங்களில் மிகுந்த அறிஞராக இருந்தார். எனவேதான் இவ்வாறு கேட்கப்பட்ட அடியார் இந்த தூதர்தான் என்பதை புரிந்து கொண்டார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தனது நட்பாலும் பொருளாலும் எனக்கு மக்களில் அதிகம் அதிகம் உபகாரம் செய்தவர் அபூபக்கர் ஆவார். என் இறைவனே, உன்னை தவிர மற்றவரையும் உற்ற நண்பனாக ஆக்கிக் கொள்வதாக இருந்தால் அபூபக்கரை உற்ற நண்பனாக ஆக்கியிருப்பேன். என்றாலும் அவருடன் இஸ்லாமிய சகோதரத்துவமும் அதன் நேசமும் எனக்கு இருக்கிறது. பள்ளியில் உள்ள எல்லா வீட்டினுடைய வாசல் கதவுகளும் அடைக்கப்பட வேண்டும், அபூபக்கருடைய வீட்டு வாசலை தவிர என்று சொன்னார்கள். மரணத்திற்கு 4 நாட்களுக்கு முன்பு வியாழக்கிழமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வலி கடுமையானது. மக்களை நோக்கி, வாருங்கள், நான் உங்களுக்கு ஒன்றை எழுதி தருகின்றேன், அதன்பின் ஒரு காலம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று கூறினார்கள். அப்பொழுது வீட்டில் இருந்த பலல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வலி அதிகமாகிவிட்டது, உங்களிடம் குர்ஆன் இருக்கிறது, அல்லாஹ்வின் வேதமே உங்களுக்கு போதுமானது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு மக்களிடம் கூறினார்கள். இதனால் அங்கிருந்தவர்களிடையே கருத்து வேற்றுமை நிலவியது. சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எழுதி தரட்டும் என்று கூற, மற்றும் சிலர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறியது போல கூறினார்கள். இரு சாரார்களிடையே கருத்து வேற்றுமை விவாதமாக மாற, நீங்கள் இப்பொழுது என்னை விட்டு எழுந்து செல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்றைய தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விஷயங்களை குறிப்பிட்டார்கள். யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஷ்ரிக்குகள் ஆகியோரை அரேபிய தீபகற்பத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும். இங்கு வருகை தரும் மக்களை நான் கவனித்து உபசரித்தவாறே நீங்களும் உபசரித்து விருந்தோம்பல் செய்ய வேண்டும். 3வது விஷயத்தை அறிவிப்பாளர் மறந்துவிட்டார். அது இம்மூன்றில் ஒன்றாக இருக்கலாம். அல்லாஹ்வின் வேதத்தையும் நபி வழியையும் நன்றாக பிடித்துக் கொள்ளுங்கள். 2, உசாமாவின் படையை அனுப்பிவிடுங்கள். 3, தொழுகையையும் நீங்கள் உரிமையாக்கி கொண்டவர்களையும் பேணுங்கள். தனக்கு நோய் கடினமாக இருந்தும் அன்றைய தினத்தின் மரணத்திற்கு 4 நாட்களுக்கு முன்பு வியாழக்கிழமை தொழுகை அனைத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தொழ வைத்தார்கள். அன்றைய தினத்தின் மகரிப் தொழுகையில் வல் முர்சலாத்தி என்ற சூறாவை ஓதி தொழ வைத்தார்கள். அன்றைய தினம் இஷா நேரத்தில் மேலும் நோயின் வேகம் அதிகமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பள்ளிக்கு வர முடியவில்லை. இந்த நிலையை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுவதை கேட்போம். மக்கள் தொழுதார்களா என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். இல்லை இறை தூதரே, தங்களை எதிர்பார்க்கிறார்கள் என்றோம். எனக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வையுங்கள் என கூற நாங்கள் தண்ணீர் வைத்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடித்துவிட்டு செல்வதற்கு முனைந்தார்கள். ஆனால் அவர்களை மயக்கம் ஆட்கொண்டது. சிறிது நேரத்திற்கு பிறகு மயக்கம் தெளிந்து மக்கள் தொழுதார்களா என்றார்கள். நாங்கள் முதலில் கூறியது போல் இம்முறையும் பதில் கூறினோம். மீண்டும் தண்ணீர் வரவழைத்து முன்னர் போல குளித்தார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கரை தொழ வைக்கும்படி கூறினார்கள். அப்போதிலிருந்து 17 நேர தொழுகைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயுடன் இருக்கும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு தொழ வைத்தார்கள். வியாழக்கிழமை இஷாவிலிருந்து திங்கட்கிழமை ஃபஜ்ர் தொழுகை வரை இந்நாட்களில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொழ வைக்க சொல்ல வேண்டாம், காரணம் மக்கள் அதை துர்க்குறியாக எடுத்துக் கொள்வார்கள் என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 3 அல்லது 4 முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை மறுத்து விட்டார்கள். நீங்கள் தானே யூசுஃபுடைய அந்த தோழிகள், அபூபக்கரே மக்களுக்கு தொழ வைக்கட்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவித்தார்கள். 3 நாட்களுக்கு முன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்பு கூற தான் கேட்டதாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அறிந்து கொள்ளுங்கள், உங்களில் எவரும் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டவராகவே தவிர மரணிக்க வேண்டாம். 2 அல்லது 1 நாட்களுக்கு முன்பு, அது சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் நலனில் முன்னேற்றத்தை உணர்ந்தார்கள். 2 பேர் உதவியோடு தங்களது அறையிலிருந்து பள்ளிக்கு வந்தார்கள். அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு லுஹர் தொழ வைத்துக் கொண்டிருந்தார்கள். நபி அவர்களை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தவுடன் நகர்ந்து கொள்ள முயன்றார்கள். ஆனால் அவ்வாறு செய்ய வேண்டாம் என சைகை செய்தார்கள். பிறகு என்னை அபூபக்கர் அருகில் அமர வையுங்கள் என்று கூற அவர்களை அபூபக்கரின் இடப்பக்கத்தில் உட்கார வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைக்க அவர்களின் தொழுகையை பின்பற்றி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுது கொண்டு நபி அவர்களின் தக்பீரை மக்களுக்கு கேட்கும்படி சப்தமிட்டு கூறினார்கள்.
ஒரு நாள் முன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிப்பதற்கு ஒரு நாள் முன்பு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை தங்களிடம் உள்ள அடிமைகள் அனைத்தையும் உரிமையிட்டார்கள். மேலும் தங்களிடம் உள்ள 6 அல்லது 7 தங்க காசுகளை தர்மம் செய்தார்கள். தங்களுடைய ஆயுதங்களையும் முஸ்லிம்களுக்கு அன்பளிப்பாக வழங்கினார்கள். அன்றிரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டில் உள்ள விளக்கில் எண்ணெய் தீர்ந்து போகவே அதை ஒரு பெண்ணிடம் கொடுத்தனுப்பி அண்டை வீட்டாரிடம் எண்ணெயிட்டு தரும்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கவச ஆடை 30 சா கோதுமைக்காக ஒரு யூதனிடம் அடைமானமாக வைக்கப்பட்டிருந்தது. அடுத்த பகுதியில் வாழ்வின் இறுதி நாள் தொடர்பாக, ரசூலுல்லாவின் வாழ்வில் இறுதி நாள் தொடர்பாக நாம் பார்ப்போம். ஜஸல்லாஹு அன்னா முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா ஹுவ